வேலியிலேருந்து அப்படியே சாஞ்சிருச்சு. இந்த சைடு கிணறு இதுக்குள்ளால. கார்த்தி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மார்னிங்கே நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா கீழ்காட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு மரம் வந்து வேலி ஓரமாக நின்றுட்டு இருந்தது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே சாஞ்சிடுச்சு. அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் 3 பேரும் கீழ்காட்டுக்கு கிளம்பியிருக்கோம். அது ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சுன்னா சாஞ்சு நம்ம சின்ன சின்ன குட்டியாக இருக்கிற மஞ்சள் மேலெல்லாம் விழுந்துருச்சு. பாவம் இல்லை, அதெல்லாம் குட்டி பிள்ளைங்க மாதிரி. அது மேலே பட்டுடுச்சு அப்படின்னா நமக்கு முளைப்பு வரதெல்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒரு சில டைமில் அது அப்படியே நாஸ்தியாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் வந்தோம். பார்க்கலாம் ஃபைனலாக மஞ்சளை காப்பாற்ற முடியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இடத்துல வந்து பார்க்கும்போது தான் மரத்தோட சைஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதனால் நின்று பிளான் பண்ணிகிட்டே இருந்தார் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் டைமில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 to 9:30 நிறைய பச்சை கிளிங்க எல்லாம் காட்டுக்குள்ளால் வரும். அது அங்கேயும் இங்கேயும் கத்துற சத்தம் கேட்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சில டைம் ஃபோன் எடுத்துகிட்டு போய் கேப்சர் பண்ணுறதுக்காக போவேன். ஆனால் என்னை கண்டாலே ஓடியே போயிடும். ஆனால் எங்கே இருக்குன்னே தெரியல, கத்திட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணார். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன கிளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணார். இந்த மரம் எனக்கு என்ன மரம்னே தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், இது என்ன மரங்க, பார்க்கவே லைக் கருவேப்பிலை மாதிரி இருக்குது. கருவேப்பிலையில் கொஞ்சம் பெருசாக இலை இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரியே இருக்குது. நம்ம எப்படி குழம்புக்கு அதை வந்து உருவி போடுவோம், அது மாதிரி அழகாக உருவுறதுக்கு ஈஸியாக வந்த மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒவ்வொரு கிளையாக அதை வந்து கிளியர் அவுட் பண்ணுறாரு. ஏன்னா அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அது வெட்டிட்டோம் அப்படின்னா வேலி ஓரமும் சாயறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சில டைமில் ஐயோ காட்டில் வேலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த மழை பெஞ்சிருச்சுன்னா ஏதாவது ஒரு வேலை வச்சிட்டோம் காட்டில். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சிவப்பரும்பு வேறு அதிகமாக இருக்கிறனால ஏதாவது காட்டில் விளைஞ்சிருச்சுன்னா கூட அதை போய் பறித்து சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ இதாக இருக்குது. ஏன்னா அந்த எறும்பை வந்து தடுக்கவே முடியல. இப்போ இந்த மரத்துலையுமே அவ்வளோ எறும்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக தான் கட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த மரத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். இது என்ன மரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். இந்த மரத்தோட பேர் என்ன அப்படின்னா நெருப்பு குச்சி தயார் பண்ணுற மரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெருப்பு குச்சின்னா தீப்பெட்டியில் நம்ம குச்சி யூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து இந்த மரத்தில் இருந்து தான் செய்வாங்க அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தாரு. அப்புறம் இப்போது இந்த மரத்தில் இருக்கிற இது தான் யூஸ் பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொன்னதுக்கப்புறம் நான் அதை எடுத்து மோந்து பார்த்துட்டு இருந்தேன், ஏதாவது வாசம் வருதா என்னன்னு. அவரால் கட் பண்ணவே முடியல. ஏன்னா எறும்பு தொல்லை அதிகமாக இருக்கிறனால ஒவ்வொரு வாட்டியும் ஸ்டாப் பண்ணி தான் கட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன தண்டுகளை எல்லாம் வந்து கிளைகளெல்லாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கட் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த பெரிய சைஸுக்கு வந்துட்டோம். எனக்கு கொஞ்சம் நான் பக்கத்தில் நின்றுட்டு சொல்லியிருந்தாரு, சாயிர மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் பேசிட்டு இருக்காரு. நீங்கள் பக்கமாக விழும்போது நான் கொஞ்சம் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா இதே மாதிரி ஒரு வாட்டி மரம் வந்து சாஞ்சு வெட்டும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெட்டி கீழே தள்ளி விடும்போது என்னோட கால் பெருவிரலில் வந்து விழுந்துருச்சு. அதில் என்னோட ஒரு நகமே போயிடுச்சு. அதனால் எப்பயுமே ஏதாவது கட் பண்ணார் அப்படின்னா கொஞ்சம் நகர்ந்து நின்றுடுவேன். சொல்லுவாங்க கொஞ்சம் நகர்ந்து நின்றுக்கும், உனக்கும் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் ஃபுல்லாக ரிமெம்பர் பண்ணிவிட்டு அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம். இவ்வளோ நேரம் மரம் வந்து ஷேக் ஆகலை, இப்போ ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அநேகமாக விழுந்துரும்னு நினைக்கிறேன். வாசம் ஏதாவது வருதா? பாப்பாட்ட பேசிட்டு அப்படியே டக்குன்னு இந்த சைடு திரும்பினோடனே ஒரு சின்ன சத்தம் தான் கேட்டுச்சு. நம்ம கையில் சொடக்குடுற மாதிரியே சவுண்டு கேட்கலாம், அந்த மாதிரி கேட்டுட்டு பார்த்தா ஆளை காணோம், பயந்து போயிட்டோம். மரத்துக்கு அடியில் சிக்கிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா சாரை தப்பிச்சுட்டு எந்திரிச்சு வரார். ஐயோ கடவுளே, ஆளே காணுமே, என்னடா ஆச்சு அப்படின்னு நான் வேற திரும்பி இவ பக்கம் பேசிகிட்டு இருந்தேன். தேங்காடு நல்லபடியாக வெளியில் வந்துட்டார். அவங்களுக்கு ஒரு சிரிப்பு. நான் வந்து ரொம்ப பயத்தோடு இருந்தேன். ஆனால் பார்த்தா வெளியில் வரும்போது அவங்க சிரிச்சுட்டே வெளியில் வராங்க. திடீர்னு விழுந்துருச்சு திவி அப்படின்னாங்களும். எனக்கு கேட்டோன்னே எனக்கு சிரிப்பாகவும் இருந்துச்சு. அதே சமயம் நான் ஒரு மாதிரியாக நின்றுட்டு இருந்தேன். இந்த எறும்பு வேற அவங்கள வெட்டுறதுக்கு விடாது, அது வேற ஒன்று இடையில டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தனால தான் அதை கரெக்டாக கட் பண்ண முடியல. ஃபைனலாக மஞ்சள் மேலே விழுந்துருச்சு நண்பர்களே. எதை நம்ம வந்து பக்குவமாக இதில் படக்கூடாது அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு செயலை செய்கிறோமோ, ஆனால் அதில் தான் எப்படி அது ஏதோ ஒன்று பட்டுடும். செடி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே அந்த மஞ்சளோட திளு வந்து உடஞ்சிருச்சு.
முடிஞ்ச வரைக்கும் அது வருதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க காட்டில் எக்ஸ்ட்ரா எங்கேயாவது இருந்துச்சுன்னா கூட அதை அப்படியே மஞ்சளோட நோண்டி கொண்டு வந்து கூட என்ன பண்ணிடலாம்னா மண்ணில் வச்சிடலாம். இருந்தாலுமே மஞ்சள் மேலே விழும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலில் நின்று வச்சுருப்போம். இந்த மரம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கல. நைட்டு ரொம்ப மழையாக இருந்துச்சு. அந்த டைமில் தான் இது சாஞ்சிருக்கு. நாங்களுமே மரம் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் உள்ள மரம் கிடையாது, பக்கத்து காட்டில் உள்ள மரம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வேலியோரமாக வச்சுக்கிட்டாங்க. சப்போஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க எடுத்துக்குவாங்க. விழுந்த சாக்கில் சும்மா இருக்காமல் பாருங்களேன், ஒரு பழம் இருக்குது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டாங்க. சரி நானும் சாப்பிட்றேன்னு பார்த்தா கோவப்பழம். அதில் வந்து ஏதோ சாப்பிட்ருக்கு, இல்லைன்னா அதை பறித்து சாப்பிட்ருந்துருப்பேன். ஏதோ கடித்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பழம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஸ்ட்ராபெரி மாதிரியே இருக்குது பாருங்கள், க்யூட்டாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இன்னையோட வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி குட்டி குட்டி இன்சிடென்ட்ஸ்லாம் காட்டில் நடக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லாவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை விடவும் மெயின் என்ன அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட குட்டி குட்டி சப்போர்ட் வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நானும் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அண்டில் டேக் கேர், பை பை, see you all.